தமிழ்நாட்டிலும் உலகமெங்கும் பறந்துபட்டு வாழும் அன்பு தமிழ் மக்களுக்கு வணக்கம். சில விஷயங்களை முதல்ல புரிஞ்சுக்கணும். இவர்கள் ஒரு குருடர்கள் இருக்கா, 2 குருடங்க வர்றாங்க. யானையை பத்தி அவளுக்கு தெரியணும். யானையை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறாங்க. யானையை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவங்க ஒரு குருடன் நம்ம ஐயா சீமான் அவர்கள் அந்த யானையுடைய வாளை போய் பிடிச்சிட்டு அதனுடைய அந்த முடியை பிடிச்சு தடவி பார்க்கிறார். மயிர தமிழ்ல முடிக்கு மயிர் என்று பெயர் உண்டு. அந்த முடியில் உள்ள மயிரை தடவி பார்த்து விட்டு அது மயிர் மாதிரி இருக்குது, யானை மயிர் மாதிரி இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் நினைக்கிறது, அவருக்கு புரிஞ்சது அவ்வளவுதானே. அவருக்கு புரியுறது மயிர் தடவி பார்த்தது மட்டும் புரியுது அவருக்கு. அதைத்தான் பார்த்துருக்கிறாரு. அதை வைத்து கொண்டு யானையை கற்பனை பண்றார். யானைங்கிறது இப்படிதான் இருக்குங்கிறது அடுத்து மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்றார். இந்த கூட்டன் சும்மா இருந்தா பரவாயில்ல, திடீர்னு யானை தெரிஞ்சிருச்சு, யானை பார்த்துட்டேனா, யானைன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு, இது எப்படி பாருங்க. திடீர்னு கூட யானை என்னவென்று தெரியுமா என்று உலகத்தை பார்த்து கேட்கிறார். எல்லாரும் பாக்குறாங்க. நமக்கு தான் யானை நல்லா தெரியுமே, இந்த என்ன புதுசா சொல்றான் அப்படின்னு. அண்ணாமலை மேல அதுக்கு முன்னாடி ஒருபடி மேல போயிட்டார். அவர் அந்த சவுக்கு அடிச்சுட்டே வந்தார் இல்லையா, தொப்புக்கடையின் கீழே விழுந்துட்டாரு. விழுந்தா நேரம் யானை காலில் விழுந்தாரு. யானையோட நகத்தை தடை பார்க்கிறாரு. தடை பார்த்துட்டு இந்த குருடன் தடை பார்த்துட்டு யானை கண்டுபிடிச்சிட்டேன், யானை எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு ஊர்லாம் சொல்லிட்டு இருக்காரு. யானைனா இப்படிதான் இருக்கும், வலுன்னு இருக்கும், அந்த கொஞ்சம் அகலமா நகம் அந்த அகலமா அப்படி தடவைனா போனா கொஞ்சம் சொரன்னு இருக்கும் அப்படின்னு இந்த பாதங்களையும் நகத்தையும் தடை பார்த்துட்டு யானையை பத்தி சொல்றாரு. இதுதான் இவங்க கதை. ரொம்ப சிம்பிளா, ரொம்ப எளிமையாக சொல்வதா இருந்தா இதுதான் இவங்க சொல்ற கதை. ஆனா உண்மை வேறு. நம்ம கௌதமன் அவர்கள் மிக பெரும் எழுத்தாளர் பெரியாரை பற்றி 5 பகுதிகளாக புத்தகம் எழுதியிருக்கிறார். நிறைய பேர், நிறைய எழுத்தாளர்கள், நிறைய சொல்வேந்தர்கள், நிறைய கவிஞர்கள் பெரியாரை பற்றி எழுதி குவிச்சிருக்கிறாங்க. அது எல்லா தமிழகத்தினுடைய எல்லா லைப்ரரியிலையும் குவிஞ்சு கிடக்குது. ஆனா கௌதமன் சிலதான் வித்தியாசமா இருப்பாங்க. கௌதமன் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, இவர் புதுசா எதையும் சொல்லல. கௌதமன் பெரியாரை பத்தி ஒவ்வொரு புத்தகமும் ஒரு 600 பக்கம் இருக்கும். அஞ்சு புத்தகம் 600-700 பக்கம் இருக்கும். 5 புத்தகம் ஒரு 3000 பக்கம் இருக்கும். இல்ல ஒரு 5000 பக்கம் வரைக்கும் இருக்குன்னு வைங்களா. அவர் 1923 பெரியார் விடுதலை பத்திரிகையிலையும் குடியரசு பத்திரிகையிலும் தன் கைப்பட என்ன எழுதினாரோ அதை அப்படியே பிரசுரிச்சிருக்கார். மேடை தமிழ்நாடு முழுக்க மேடைகள்ல அவர் என்ன பேசினாரோ அந்த பேச்ச ஒரு எழுத்து பேசகாம அப்படியே பிரசனம் பண்ணியிருக்காரு. அடியே நான் தமிழ் மக்கள் முன்னேற்ற பிரிவின் தலைவனாகிய நான் விஜயநாதன் சே இரா. நான் இந்த தமிழ்நாட்டினுடைய தென்கோடியிலே அந்த கன்னியாகுமரி பக்கத்துல, அந்த களக்காடு பக்கத்துல, அந்த நாங்குநேரி பக்கத்துல, வள்ளியூர் பக்கத்துல ஒரு டோனருக்குள்ள போன அந்த மேற்கு மலைத்து தொடர்ச்சி ஒட்டியுள்ள ஒரு குக்கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவன் செங்கலக்குறிச்சி சே இரா விஜயநாதன். நான் இவங்க பின்னாடி போயிட்டு இருந்தேன். ஒரு காலத்துல இந்த ஒரு மாயினால் உந்தப்பட்டு அந்த கூட்டத்தின் பின்னாடி போயிட்டு இருந்தவன் தான். ஏங்கல்ஸையும் கார்ல் மார்க்ஸையும் லெனினையும் மாவோவையும் சேகுராவையும் பெரியாரையும் அம்பேத்கரையும் இந்த கொரோனா காலத்திலே அவர்களை பற்றி தெரிந்து கொண்ட பிறகு, அவர்களை பற்றி படித்து புரிந்து கொண்ட பிறகு, அவர்களுக்கு அடிமையாயிட்டு பைத்தியமாகி அவர்களுக்கு அடிமையாகி அவர் சித்தாந்தங்களை இங்க ஏறிச்சு, இங்க உட்கார்ந்துக்குச்சு. ஒவ்வொரு எழுத்துக்களிலும் உண்மை இருக்கிறது. பெரியாருடைய ஒவ்வொரு எழுத்துக்களிலும் உண்மை இருக்கிறது. அவர் ஒரு அரிஸ்டாட்டில் மாதிரி ஒரு தத்துவ மேதை. அந்த வான்கோவர்னு சொல்லி அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய மனோதத்துவ டாக்டர் இருந்தார். அத மாதிரி ஒரு மிகப்பெரிய மனோதத்துவ டாக்டர். சரி, இப்படிலாம் சொன்னா நம்ம ஐயா சீமானுக்கும் ஐயா அண்ணாமலைக்கும் புரியாது. ஐயா அண்ணாமலை அவர்களே இந்தியா முழுக்க, தமிழ்நாட்டுல மற்றும் இந்தியா முழுக்க பெண்களுடைய சுதந்திரம் எங்கே இருக்கிறது, எப்படி பெண்கள் சுதந்திரம் அடைய முடியும், பெண்கள் எப்படி வலிமையானவர்களாக வாழ முடியும், பெண்கள் எப்படி சுயசார்புள்ளவர்களாக வாழ முடியும்,
பெண்கள் எப்படி மாணவர்களாக வாழ முடியும், பெண்கள் அடிமை தலையிலிருந்து விடுபட்டு எப்படி வாழ முடியும் என்பதை கற்பித்தவர், பேசியவர், எழுதியவர் பெரியார். எப்படி இந்த சொத்துரிமை எல்லாரும் அதுவரைக்கும் எந்த கட்சி அதை பற்றி பேசிச்சு? பெண்களுக்கு சொத்து உரிமை பற்றி இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலேயாவது யாராவது பேசியிருக்காங்களா? வேறு எந்த கட்சியாவது பேசியிருக்கிறாங்களா? வேறு எந்த தலைவராக பேசியிருக்கிறாங்களா? பேசியிருக்கிறாங்க. ஒரே ஒரு தலைவர் வடநாட்டிலே நமது அண்ணல் அம்பேத்கர், தென்னகத்திலே ஐயா தந்தை பெரியார். அங்க அண்ணல் அம்பேத்கர் பேசினதை சட்டமாக்க முயன்றதை, சட்டத்தை தோற்கடித்து அம்பேத்கரை அவமானப்படுத்தி வெளியேற்றியது ஒரு கூட்டம், அந்த காங்கிரஸ் கூட்டம். அதற்கு பின்னரும் ஒரு வாழ்ந்த காலத்திலும் அதற்கு பின்னரும் அந்த வட மாநிலங்களை சேர்ந்த எந்த கட்சியும் எந்த தலைவரும் எந்த அமைப்பும் இதை சட்டமாக்குவதற்கு சட்ட வடிவமாக்குவதற்கு முன் வரவில்லை. ஏன்? இந்து சமுதாயம் ஊறிடுச்சு, இது இந்து சமுதாயத்துக்கு எதிரானது. அதாவது பெண்களுக்கு சொத்தில் உரிமை கேட்பது இந்து சமுதாயத்திற்கு இந்து மதத்திற்கு எதிரானது. அவளுடைய ஓட்டு போயிடும், நம்ம அதை பத்தி பேசணும்னான்னு சொல்லிட்டு இதை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க. இதை பற்றி வாழ்நாள் முழுவதும் பேசியவர் தந்தை பெரியார். தந்தை பெரியாரின் வழிவந்த அண்ணாவின் தம்பி கலைஞர் அதை சட்டமாக்கினார். பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை உண்டு. அந்த சம உரிமை கொடுத்தால்தான், ஏனென்றால் பெண்கள் பிறந்ததிலிருந்து தந்தையை நம்பி வாழ வேண்டும், தந்தையிடம் கையேந்து பிச்சை எடுக்க வேண்டும். அடுத்தது அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் அவர்களை நம்பி வாழ வேண்டும். பிற்காலத்திலே பையனை நம்பி பேரனை நம்பி வாழ வேண்டும். இப்படி அவர்கள் சுயசார்பில்லாமல், அது பொருளாதார ரீதியாக ஒரு பைசா சல்லி காசுக்கு கூட அவர்களுக்கு கிடையாது. அந்த காலத்தில் கல்வியும் கிடையாது. ஸோ இவர் அதை பற்றி இதை பற்றி பெரியாரை பற்றி நூற்றுக்கணக்கான வீடியோ போடலாம். இவர்களுக்கு பதில் சொல்றாருந்தா நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் போடலாம். அவர் செய்த உயர்ந்த விஷயங்களை பற்றி, உயர்ந்த கருத்துக்களை பற்றி, அவர் செய்த புரட்சிகளை பற்றி. அப்போ இதை முன்னெடுக்கிறார் பெரியார் அவர்கள். கலைஞர் சட்டமாக்கிறார். இதுக்கு அப்புறம்தான் இந்தியா முழுக்கும் வேறு வழி இல்லாமல் அரசியலில் அதிகாரப்பூர்வமாக கலைஞர் உருவாக்கி விட்டாரே, தமிழ்நாட்டில் உருவாகி விட்டதே. பெண்களுக்கு மரியாதை கொடுத்து விட்டார்கள், சம பங்கு கொடுத்து விட்டார்கள், சம அங்கீகாரம் கொடுத்து விட்டார்கள், மதிப்பு கொடுத்து விட்டார்கள், சுயமரியாதை கொடுத்து விட்டார்கள் என்று வேறு வழி இல்லாமல் மற்ற அரசியல் தலைவர்கள், மற்ற மாநில கட்சிகள், மற்ற ஒன்றிய ஆளுடைய கட்சி இதை மீண்டும் சட்டமாக்கினார்கள். சட்டபூர்வமாக அங்கீகாரம் கிடைக்க வைத்தது. பெண்கள் இங்கு தலை நிமிர்ந்து நிற்பது, பொருளாதார ரீதியாக அந்த உரிமையை பெற்று நிற்பது தந்தை பெரியாரால். சீமான், உன்னுடைய மேதகு பிரபாகரன் அவரின் கொள்கையினாலா இங்கு தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு சொத்திலே உரிமை கிடைத்தது, இந்தியா முழுக்க பெண்களுக்கு சொத்திலே உரிமை கிடைத்தது. சீமான் ஐயா அண்ணாமலை அவர்களை உங்களது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தினால் இவர்களுக்கு, இந்த பெண்களுக்கு இந்தியாவிலே நீங்களுக்கு முன்னர் இந்த ஜனசங்கமாக இருக்கும் போதும், வாஜ்பாய் காலத்திலோ எந்த காலத்திலாவது பெண்களுக்கு உரிமை கொடுப்பதை பற்றி, பெண்களுக்கு சொத்து உரிமை கொடுப்பதை எங்காவது பேசி இருக்கிறீர்களா? எங்காவது எழுதியிருக்கிறீர்களா? நினைத்திருக்கிறீர்களா? கற்பனை செய்து பார்த்திருக்கிறீர்களா? எங்கு இந்து மதத்தை சொல்லி பெண்கள் அடிமையா இருக்க வேண்டும், அப்படியே இருக்கட்டும் என்றுதான் விட்டு விட்டீர்கள். இவர் தானே மாற்றி கொடுத்தார். உங்க ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் செயல்பட்டு பெண்களை விடுவிக்கவில்லை, பெண்களுக்கு உரிமையை கொடுக்கவில்லை. என்ன அண்ணாமலை! இன்னும் விதவா திருமணம் என்றவளே, இதையும் வடநாட்டிலே அம்பேத்கர் பேசினார். பெண்களை பற்றி பேசியது அம்பேத்கர், செயல்பட வைத்தது பெரியார், செயலாக்கியது கலைஞர். இந்த தலைவராக ஏற்றுக்கொண்டதினால், பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டதினால் செயல் திட்டத்தை வகுத்து அதில் சட்டசபையிலே அரசியல் அங்கீகாரம் கொடுத்து சட்டபூர்வமாக்கி நடைமுறைக்கு கொண்டவர் கலைஞர். ஆக தந்தை பெரியாரும் கலைஞரும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கிறார்கள். விதவா திருமணம், சுயமரியாதை திருமணம் எங்கு வேண்டுமானாலும் இந்தியா முழுக்க அந்த பிராமணர்கள், பார்ப்பனர்கள், அந்த ஜாதியினர், உயர்ந்த ஜாதியர்கள் கைப்படாமல், அவர்கள் வாய் மந்திரம் படாமல் எந்த நிகழ்வும் நடக்க முடியாது. கல்யாணம் நடக்க முடியாது, சடங்கு நடத்த முடியாது, கோயில் திருவிழா நடத்த முடியாது, கும்பாபிஷேகம் நடத்த முடியாது, பேர் சூட்ட முடியாது. ராஜாவுக்கு, அந்த காலத்தில் ராஜாவுக்கு பட்டமளிப்பு விழா நடத்துவாங்க கூட அவர் இல்லாமல் முடியாது.
இன்றைக்கும் கூட இந்த ஆரிய ஆட்டத்தை, ஆரிய கூத்தை ரசிக்கிறவர்கள் தானே இவங்க கூட்டம், RSS கூட்டம். ஆரிய ஆட்டத்தை ஒழித்து கட்டி அந்த தமிழர் ஆட்டத்தை பறையொலியோடு தமிழர் ஆட்டத்தை துவக்கி வைத்தது ஐயா பெரியார் தானே. அந்த சுயமரியாதை கலையத்தை இப்போ இன்னைக்கு நடத்திடலாம். இன்னைக்கு ஜாதி கலப்பு தருணமும் சுயமரியாதை கலப்பும் சர்வசாதாரணமா இருக்கலாம். 1923ல எந்த காலம் பார்ப்பனர்கள், பிராமணர்கள், ஆரிய சமூகம் அன்னைக்கு இவர்கள்தான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்கள். நம் ஆங்கிலேயனுக்கு அடுத்தது கலெக்டர் இவங்க தான், ரெவன்யூ ஆபீசர் இவங்க தான், கிராம அலுவலர் இவங்க தான், ஜட்ஜி இவங்க தான், நீதிபதி இவங்க தான், வக்கீல் இவங்க தான். மொத்த அதிகாரம் ஆங்கிலேயன் கீழே இருந்தவங்க தான். மன்னர் ஆட்சி காலத்தில் அப்படியே கீழே வந்துருவாங்க. மன்னர் ஆட்சி காலத்திலேயே மன்னருக்கு அடுத்தது இவங்க தான் இருப்பாங்க, மன்னருக்கு மேலே இருப்பாங்க. அது மாதிரி ஆங்கிலேய ஆட்சி காலத்துல இவருக்கு மொத்த அதிகாரத்தையும் பங்கு போட்டு கல்வி இவங்க கையில தான் இருந்துச்சு. கலாசாலைகள், கல்லூரிகள், பள்ளிகள் எல்லாம் கல்வியே மொத்தமா இவங்களுடைய அந்த பிடியிலே இருந்தது. அது ஒரு மிகப்பெரிய சரித்திரம். அது அந்த சமுதாயம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், தீண்டப்படாத சமுதாயம். அதை எதிர்த்துதான் அண்ணல் அம்பேத்கர் கிளர்ந்து எழுந்தார். அண்ணல் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிட முடியாது என்று சீமான் சொல்கிறீர்களா? அடுத்தது நான் அம்பேத்கரையும் ஒப்பிட்டு அவர் என்ன பேசினார், இவர் என்ன பேசினார் என்பதெல்லாம் ஒப்பிட்டு நான் அடுத்த காணொளியிலே பேச போகிறேன். சீமான் அவர்களே, அண்ணாமலை அவர்களே, எங்கே ஆதாரம் என்றால் நான் எல்லாவற்றுக்கும் ஆதாரம் நானே உனக்கு கையில தரேன். சீமான், நீ ஆதாரம் எல்லாம் ஒளிச்சு வச்சுக்கிட்டாங்க, அப்படியே விலையை எடுத்து போறேங்க. நான் தருகிறேன் சீமான். பொது மேடைக்கு விவாதத்திற்கு வாருங்கள். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாங்க. நான் 2 பேருக்குமே பதில் சொல்றேன். அண்ணாமலை, சீமான் 2 பேருக்குமே நான் பதில் சொல்கிறேன். பெரியார் என்ற யானையை, பெரியார் என்ற அந்த மாமனிதரை, அந்த தத்துவ மேதையை, அந்த மனோதத்துவ டாக்டரை, அந்த புரட்சியாளரை, சேகுவர ஆயுதம் ஏந்தி புரட்சி பண்ணினார். இவர் கருத்தாயுதம், அறிவாயுதம் ஏந்தி புரட்சி செய்த மாபெரும் புரட்சியாளர். அண்ணா அதனை அப்படியே உள்வாங்கி அதை நடைமுறைப்படுத்தினார். கலைஞர் அவர்கள் அதை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தினார். இன்று தமிழகத்திலே பெண்கள் நல்வாழ்வு வாழ்வதற்கு, பெண்கள் சமூக உரிமை பற்றி வாழ்வதற்கு, தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு ஒரே காரணம் அதற்கு முன்னால் நீங்கள் சொன்னீங்க சீமான், முன்னால் எங்க முன்னோர்கள் இல்லையா? இருக்கிறார். எல்லா முன்னோர்களை பற்றியும் எங்களுக்கு தெரியும் சீமான். எல்லோரும் உயர்ந்தவர்கள் முன்னோர்கள் இருக்கிறார்கள். அந்த வேலுநாச்சியாலிருந்து, வ.உ.சி. சிதம்பரத்திலிருந்து, பாரதியார் பாவேந்தரிலிருந்து முன்னோர்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் பேசினார்கள், எழுதினார்கள், சாதித்தது. பேசினார்கள், எழுதினார்கள், கவி பாடினார்கள், போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள், தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள். சாதித்தது சீமான், சாதித்தது. இப்படி காமிக்கிறீங்க, அப்படி காமிக்கிறீங்க சீமான், சாதித்தது. சீமான் உனக்கு இப்படி காமிச்சதான் தெரியும். ஓம்பானில சாதித்தது. சீமான் சாதித்தது. ஓம்பானில சொல்லணுமா? சாதித்தது, சட்டமாக்கியது, நடைமுறைக்கு கொண்டாந்தது பெரியாரின் தம்பிகள், பெரியாரின் சீடர்கள், அண்ணாவும் கலைஞரும். பெரியாரின் தத்துவம் தான் இறுதியாக நடைமுறைக்கு மக்களுக்கு பயன்பட்டது. சீமான், நீங்கள் விவாதத்துக்கு வாருங்கள். உங்களுக்கு பொது மேடையிலே ஒவ்வொரு கேள்விக்கும் உங்க கேள்விக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். என் கேள்விகளுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா பாருங்கள். உங்க RSS சித்தாந்தத்தினாலோ அல்லது சீமான் உன்னுடைய தமிழ் தேசிய சித்தாந்தத்தினாலோ. தமிழ் தேசியம் என்றாலே பெரியார் தான். தமிழ் தேசியம் என்றாலே பெரியார் தான் சீமான். அடுத்த காணொளியிலே இன்னும் விரிவாக உங்களுக்கு பதில் சொல்ல காத்திருக்கிறேன் சீமான். வணக்கம் தமிழ் மக்களே.